அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் வீரசிங்க மண்டபத்திலே அதிக அளவில் பெண்கள உற்பத்தி பொருட்கள் விற்பனைக்கு வந்திருந்தது. உண்மையில் நான் அங்காள தூர இடத்துல அதுக்கு பக்கத்திலேயே ஒரு விற்பனை பெண்ணாட்டு பல நிறுவனங்கள் கொண்டு வந்து அதில் விற்பனைகளை செய்திருந்த போதிலும் நான் இந்த வீரசிங்கம் மண்டபத்துக்கு போனதுக்கான காரணம் அதிக அளவிலான பெண்கள் வந்து அந்த இடத்திலே தங்களோட சுய தொழில் உற்பத்தி வளங்களை உற்பத்தி பொருட்களை கொண்டாந்திருந்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த பெண்கள்கிட்ட அனைவர்கிட்டையும் போய் என்னால் முடிஞ்ச அளவு சிறிய சிறிய பொருட்களை என்றாலும் வாங்கி இருக்கிறேன். இன்றைய பொழுது எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சியை தருது. நீங்களும் நான் வாங்கின பொருட்களை பாருங்கோ. இது வந்து ஃபைல் வாழை நேரில் செய்திருக்கும். நல்ல ஷைனிங்கான ஃபைல். உண்மையாக 300 தான் ஃபைல். 300 ரூபாய்க்கு வாங்கினீங்களோன்னு கேட்பீங்களா. ஆனால் வாழை நேரில் பெண்கள் செய்த ஒரு மிகப்பெரிய உற்பத்தி. அந்த வகையில் இந்த வாழை நேரில் செய்த ஃபைல் ஒன்று வாங்கினேன். இங்கே பாருங்க, கச்சான் பிஸ்கெட், அது மாதிரி இந்த ரஸ்க் வாங்கியிருக்கிறேன். இந்த புடுக்கொடியல், இதுவும் ஒரு கச்சான் பிஸ்கெட், ஒரு வகையான கச்சான் பிஸ்கெட். இது வந்து நன்னாரி பவுடர். நன்னாரி பவுடர் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி நான் உண்மையில் அம்மாச்சி கடைக்கு போடுறேன். அது மாதிரி இது ஒரு மில்க் டாஃபி, பால் இல்லை தனி பாலில் செய்தது. இது வந்து சீயக்கா பவுடர். உண்மையில் இப்படி பவுடர்களை வந்து நாங்கள் இறைக்கிறேன்னா கண்ணனால் எங்களுக்கு நீரம் எடுக்கும் செய்து அதை போய்கொண்டே திரிக்கிறதுக்கு. ஆனால் அதை வடிவாக வாசத்தோடு இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து எங்களோட பெண்களோட உற்பத்தி தான். வட்டுக்கோட்டையில் தலைக்கு வைக்கிற எண்ணெய் வந்து பல பொருட்கள், பல விஞ்ஞான அந்த எங்களோட பொருட்களை வச்சு செய்திருக்கணும். எங்களோட இயற்கை மூலிகைகள். அது வந்து இளநரை, பேன், சொடுகு, தலைமுடி வளர்ச்சி என்று பல விடயங்களை ஒரே நேரத்தில் ஏற்படுத்தக்கூடியது என்று விற்கணும். இதுக்கு வெளிநாட்டில் கூட இதுக்கான மவுஸ் இருக்குன்னு அந்த பெண் உற்பத்தியாளர் சொல்லியிருந்தால் நான் அதை வாங்கினான். இங்கே பாருங்க, இதுவும் வந்து பாலில் செய்யப்பட்டது. இங்கே இந்த பெனங்காய் பணியாரம் வந்து வீட்டிலையே விலை போயிட்டு வந்த உடனே இதுவும் வந்து எங்களோட உள்நாட்டு உற்பத்தி என்று பெண்கள் பலர் வைத்திருந்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஏதோ என்னால் முடிந்த ஒரு சிறு விளம்பரமாக கூட இருக்கலாம். அவர்கள்ட்ட போய் வாங்கினதுன்னு அதுக்கு ஒரு மன திருப்தியை தந்தது. ஏனென்று சொன்னால் எங்கட பெண்களை ஊக்குவிக்கணும், பெண் ஆளுமைகளை வளர்க்க வேணும், சுயதொழில் பெண்களோட சுயதொழிலை ஊக்குவிக்க வேணும் என்று நாங்கள் கதைக்கிறதோடு மட்டும் நிற்காமல் எங்களோட பெண்கள்கிட்ட இருந்து இப்படியான பொருட்களை வாங்க வேணுமென்று மனசில் நினச்சி நான் போயிருந்தேன். இங்கே பாருங்க, இது வந்து வாழை நேரில் செய்த ஹேண்ட்பேக். எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்தது. மிக நுண்ணிய இது நுணுக்கமாக செய்திருக்கேன். நல்ல அழகாகவும் இருக்குது. 1500 ரூபா. இது வந்து பலவர் வந்து இதை கொள்வனவு வேண்டியிருந்தால் அதை நாங்கள் குறைந்த விலைக்கு கொள்வனவு செய்திருக்கலாம். ஆனால் இந்த விற்பனைகள் மிக குறைவாக இருந்தது. அதனால தான் நான் நினைக்கிறேன் இந்த விலைக்கு போயிருக்குது. அந்த வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தது. ஒரு பெண்ணுண்ட பல பெண்களுடையும் முயற்சிக்கு நான் ஒரு உந்து சக்தியாக இன்றைக்கு என்றாலும் இருந்திருக்கிறேன். இது வந்து தலானியூரை வந்து கைத்தறியில் அடித்து நெய்தது. உண்மையில் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கைத்தறி இந்த துணியில் செய்கிறதெல்லாம் நீண்ட கால பாவனைக்குரியது. மற்றது நாங்கள் ஊற்றியானா கூட வடிவ அலசி எடுக்கலாம். அதே நேரம் எங்களோட உடம்புக்கும் இதமானது. இந்த தலானியுரைகள் 4-5 வாங்கினா ஒவ்வொரு கலரில் இருந்தது. விற்பனை எனக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுமாரி இந்த புடவையை பாருங்கள், இதுவும் ஒரு கைத்தறி புடவை. பெண் ஒரு பெண் சொன்னால் தான் வீட்டில் இருந்து தண்டை தரையில் செய்தேன். உண்மையில் கலர்களில் வச்சுருக்கிறா. நான் மகிழ்ச்சியோடு இதை வாங்கினேன்னா இந்த எங்கட காலநிலைக்கு இது ஒரு நல்ல இதமாக இருக்குது. நான் அதிகமாக இதை விரும்புகிறேன். உண்மையான விலை 4500 ரூபா நான் வாங்கியிருக்கேன். மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்கட பெண்களோட சுய தொழில் வந்து முன்னேற்றப்பட வேணும். அவர்களுக்கான பொருளாதாரத்தை நாங்கள் ஊக்குவித்து வளர்க்க வேணுமென்ற ஒரு மன எண்ணத்தில் இன்றைக்கு அத்தனை பேர்கிட்டையும் ஒரு முன்னுக்கு இருந்த ஒரு ஜூஸ் உற்பத்தியாளர்கள், அந்த மாம்பழம் மற்ற நெல்லிக்ரஷ் அந்த இடத்தை தவிர மிச்ச எல்லா உற்பத்தியாளர்கள்ட்டையும் இருந்து என்னால் முடிஞ்ச ஒரு சிறு சிறு பொருட்களை நான் அனைவர்கிட்டையும் கொள்வனவு செய்திருக்கிறேன்றதில் மிக திருப்தியாக இருக்குது. இது வந்து நன்னாரி. இந்த நன்னாரி தேத்தனிக்காண்டி அம்மாச்சிக்கு போகிறேன். அந்த வகையில் இன்றைய இந்த பெண்களோட உற்பத்தி பொருட்கள்
பார்க்க மகிழ்ச்சியாக இருந்து அவர்களோட முயற்சிகள் இன்னும் அதிகளவில் அவர்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டித்தர வேணும். அவர்கள் தனியாக இருந்து இந்த முயற்சியாக அழகாக நேர்த்தியாக இந்த இடியப்பத்தட்டும் நல்ல இறுக்கமாக நல்லா இருந்தது. அப்போ நானும் வாங்கினான். அந்த வகையில் இந்த பெண் உற்பத்தியாளர்கள் ஆண்களும் இருந்திருந்தார்கள். ஆனால் பல பொருட்கள் பெண்களால் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றதையும் அறிந்து கொண்டேன். அந்த வகையில் இந்த பெண் உற்பத்தியாளர்கள் தங்களோட சுயதொழிலை தாங்களாகவே முயன்று செய்து ஏதோ சிறு சிறு அளவில் அவர்களோட உற்பத்திகள் நடந்திருக்குது. அவர்கள் இன்னும் அவர்களோட பொருளாதாரம் அதிகரிக்க பெண்களை நாங்கள் ஊக்குவிக்க வேணும். நாங்கள் படியெடுத்து கொண்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் படியெடுத்து கொண்டு லைனில் நின்று மணத்தியாலக்கணக்கான லைனில் நின்று செய்கிற எத்தனையோ விடயங்களுக்கு மத்தியில் இப்படியான விடயங்களை நாங்கள் செய்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி இன்னொருவருக்கு நாங்கள் அவர்கள பக்கத்தில் நின்றுருக்கிறோம்ன்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நன்றி, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.